ஒருவேளை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் சமைச்சு கொடுத்துட்டேன்னா எங்கள் எல்லாரையுமே இங்கேருந்து ரிலீஸ் பண்ணிடணும்னு சொல்லி கேட்குறா. அவரும் ஒத்துக்கிறாரு. இப்போ அங்கே இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே பார்க்குறா. இருக்கிறத வச்சு அவளால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுறா. சைட் டிஷ்க்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஆனால் மெயின் டிஷ்க்கு எதுவுமே இல்லை. என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருக்கும் போது தான் இந்த சோகில் இருக்கா இல்லையா, எனக்கு இங்கே மீட் இருக்க மாதிரி வாசனை வருதுன்னு சொல்கிறா. ஏன்னா எல்லா டிஷ்ஷுமே ரொம்ப ஈஸியாக மூப்ப பிடிச்சிருவா இவ. அப்போ தான் அங்கே பீஃப் இருக்கிறத பார்க்குறாங்க. ஆனால் அந்த பீஃப் ரொம்பவே முத்தி போன மாதிரி இருக்குது. ஸோ அதை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணால் ரொம்ப சாஃப்டாக்க முடியும்னு இவ புக்கில் படிச்சிருப்பா. அதே மாதிரியே அந்த மீட்டை ரெடி பண்றாங்க. இன்னொரு பக்கம் அரண்மனையில வேட்டைக்கு போன ராஜா இன்னும் அரண்மனைக்கு திரும்பி வரலன்னு சொல்லிட்டு அவளோட கான்கிபின் இருக்கா இல்லையா கேங், அவளோட கோட் லேடி கிட்ட பேசிட்டு இருக்கா. இல்ல கண்டிப்பா ராஜா சீக்கிரமா திரும்பி வந்துருவாரு, நாளைக்குள்ள வந்துருவாரு, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க கவர்னர் ஆபீஸ்ல ராயல் செக்ரட்டரி அவங்க அப்பாவும் வந்து சேர்ந்துடுறாங்க. இவர் தான் ராஜாக்கு தேவையான அந்த சேஹூங்க்கு பொண்ணுங்களை கூட்டிட்டு போவாரு. பொண்ணுங்கள்லாம் பார்த்துட்டு இதுல ஒண்ணு கூட தேரவே இல்லை, உங்க ஊர்லயே ஒரு அழகான பொண்ணு இருப்பாளாமே, அவளையே நீங்க கூட்டிட்டு வரலன்னு கேட்கவே யார் அந்த பொண்ணு அப்படின்னு கேட்கிறாரு. உங்க பொண்ணுதான் சொல்லி அந்த கவர்னரோட பேத்தியவே சொல்றாரு. என்னது ஏன் பொண்ணு, அவ ரொம்ப சின்ன பொண்ணுன்னு அவங்க அப்பா சொல்றாரு. ஏன் அவளை நீங்க சேர்க்கல அப்படின்னு சொல்லி அவளை கூட்டிட்டு வர சொல்றாங்க. பார்த்தா இந்த பொண்ணு கூட்டிட்டு போயிடக்கூடாதுன்னு அவங்க அப்பா அவளை வேற ஊருக்கு அனுப்பி வச்சிருப்பாரு. ஆனா இவங்க அந்த பொண்ணை தேடி பிடிச்சி கட்டி கூட்டிட்டு வந்திருக்காங்க. தயவு பொண்ணு என் பொண்ணை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாரு. அந்த பொண்ணையும் அடுத்த நாள் ஜெயவங்க கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிடுறாங்க. இப்ப இவங்களுக்கான சாப்பாடு ரெடி ஆகுதுன்னு வந்து இன்ஃபார்ம் பண்றாங்க. சாப்பாடு கொண்டு வந்து பிளேட்ல வச்ச உடனே இது என்ன 4 பீஸ் மீட்டு தான் இருக்கு, உங்க ஊர்ல சாப்பாட்டுக்கு பஞ்சமான வாயில வைக்காம குறை சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. இது சமைச்ச எல்லாருக்குமே தண்டனை கொடுக்கணும்னு சொல்றாங்க. ஹீரோயின் பார்த்துட்டு இவங்க என்ன வாயில கூட வச்சு பார்க்காம இவ்வளோ குறை சொல்றாங்க, இவங்களை எப்படியாவது சாப்பிட வைக்கணும்னு சொல்லிட்டு நீங்க முதல்ல டேஸ்ட் பண்ணி பாருங்க, இதுல என்னெல்லாம் ஸ்பெஷல் இருக்குன்னு அவங்களுக்கு சொல்றேன்னு சொல்றா. என்ன தைரியம் இருந்தா நீ என்ன எதிர்த்து பேசுவ அப்படின்னு சொல்லி முதல்ல அவ்வளவுதான் வெட்ட சொல்றாங்க. இருந்தாலும் நீ இவ்வளவு சொல்ற இல்லையா, அதுல என்னதான் இருக்குன்னு நான் சாப்பிட்டு பாக்குறேன்னு சொல்லி ஒரு வாய் சாப்பிட்டுட்டு இதுல அப்படி ஒன்னும் ஸ்பெஷல் எல்லாம் இல்லையே நீ சொன்ன மாதிரின்னு சொல்றாரு. என்ன திமிரு இருந்தா வேணும்னே நொட்ட சொல்றான் பாரு அப்படின்னு கடுப்பாயிட்டு அதுல என்னெல்லாம் ஸ்பெஷலான இன்கிரீடியன்ட் கலந்துருக்கா அப்படிங்கறத ஹீரோயின் ஒன்னொன்னா விளக்குறா. ஆனாலுமே இவர் வந்து அந்த சாப்பாடு நல்லா இருக்குன்னு ஏத்துக்க தயாரா இல்ல. சோ எல்லாரையும் கொல்ல சொல்றாரு. அப்போ ஃபர்ஸ்ட் ஹீரோயினை கொல்றதுக்காக கூட்டிட்டு போறாங்க. அப்ப நிறுத்துங்க அப்படின்னு நம்ம தமிழ் படத்துல வர மாதிரி ஒரு வாய்ஸ் வருது. இந்த வாய்ஸ் நீங்க கேட்ட மாதிரி இருக்கே, இது அவனா மட்டும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி திரும்புறா. வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ தான். இப்ப அந்த சாப்பாடை அவர் டேஸ்ட் பண்ணி பாக்குறேன்னு சொல்றாரு. ஏன்னா நம்ம ஹீரோக்கு சாப்பாடுன்னா ரொம்ப பிடிக்கும். அதுவும் சாப்பாடு விஷயத்துல ஆள் ரொம்பவே ஸ்ட்ரிக்டா. அந்த சாப்பாடு ஒரு வாய் எடுத்து டேஸ்ட் பாக்குறாரு. அவருக்கே வந்து சொர்க்கத்துல மிதக்கிற மாதிரி இருக்கு. இவ இவ்வளவு நல்லா சமைக்கிறா, ஏற்கனவே ஒரு டிஷ் சமைச்சு கொடுத்தா அதுவுமே சூப்பரா இருக்குன்னு சொல்லி மத்த பொண்ணுங்க கூட இவளையும் நாளைக்கு அரண்மனை கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிடுறாரு.